புரியுதுமா. உனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு அதானே? நாம அப்பாவை தனியா விட்டுட்டு வந்துட்டோம். ஆமா, அப்பா தலைமறைவா இருந்துகிட்டு அந்த காட்டுராஜா தான் கொலைகாரனை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேடி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆமாமா, காட்டுராஜா தான் கெமிக்கல் கலந்தான்னு நமக்கு தெரியும். ஆனா அவன் தான் கலந்தான்னு வெளி உலகத்துக்கு நிரூபிக்கணும்ல. அதுக்கு நிறைய ஆதாரம் வேணுமா? நீ படுமா, படு, படுத்துக்கோமா. இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கிற? அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. ராஜா ராணிக்கு பூசின சந்தனத்துல கலந்தது தீ பிடிக்கிற கெமிக்கலா தான் இருக்கணும். அது பாக்குறதுக்கு சந்தனத்தோட கலந்தா சந்தனம் மாதிரியே இருக்கும் போல இருக்குப்பா. இதெல்லாம் தீப்பெட்டி தயார் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுமா. அப்பா, இந்த கெமிக்கல் அங்க இருக்கிற சின்ன கடையில எல்லாம் கிடைக்காதுப்பா. பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் கம்பெனி கடைகள்ல தான் அது கிடைக்கும். அப்படி பார்த்தா விருதுநகர், சிவகாசி இந்த மாதிரி ஊர்ல தான்ப்பா அந்த கெமிக்கல்லாம் கிடைக்கும். இப்ப என்னம்மா பண்றது? அப்பா, அதுக்கு தான் அது சம்பந்தமா அந்த சுத்து வட்டாரத்துல என்னென்ன கடையெல்லாம் இருக்குன்னு நெட்ல பார்த்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கடையிலலாம் கண்டிப்பா சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சட்டமே இருக்குப்பா. அப்படியாமா? ஆமாப்பா. ராஜாவும் ராணியும் இறந்து போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காட்டு ராஜா வெளியூருக்கு போறதா சொல்லி கிளம்பி போனது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு காட்டு ராஜா அந்த கெமிக்கல் விக்கிற கடைக்கு போய் கெமிக்கலை வாங்கிட்டு வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்பா, அந்த கடைகள்லாம் போய் விசாரிச்சா தெரியும்லமா? ஆமாப்பா, அதான் நான் லிஸ்ட் எடுத்து கெமிக்கல் கடையோட அட்ரஸ உங்களுக்கு அனுப்பி விடுறேன்ப்பா.